ஹலோ. அப்பா இப்போ அது பேசுனிய. ஏன்னா இங்கிருந்து கிளம்பி போனீங்க, ஒரு தகவலும் இல்லை. போய் சேர்ந்தீங்களா இல்லையான்னு ஒரு தகவல் சொல்ல வேணாமாடா? நான் போட்டாலும் உங்களுக்கு ஃபோன் போய் சேர மாட்டேங்குது. அம்மா இப்போ எங்க இருக்கிறீங்க? அப்பா பெங்களூர்ல தான்ப்பா. ஏண்டா கிளம்பி திரும்பி ஒரு உத்தேசமே இல்லையா? மத்த நேரமா இருந்தா பரவாயில்லடா, இருந்துட்டு வரலாம் சாவகாசமா. ஆனா நாளைக்கு யூஎஸ் கிளம்பணும்ல வேதா. உனக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, எப்போ இப்படித்தான் இருப்ப. ஆனா வேதா கூட ஏன் இப்படி? வேதா எங்க இப்போ? கூப்பிடுற வேதா, வேதா எங்க? என்னடா கேட்டா பதில் சொல்லாம இருக்கிற? சொல்லுங்கப்பா. வேதாவை கூப்பிடுற, வேதா எங்க? அவங்க தூங்கிட்டு இருக்காங்கப்பா. தூங்கிட்டு இருக்கிறாளா? மத்தியான வேலையில தூங்கியே பழக்கம் இல்லடா. இது என்ன புதுசா இருக்குது? என்ன இது? என்னன்னு தெரியலப்பா. ரொம்ப டயர்டா இருக்கும் போல இருக்கு, அதான் தூங்கிட்டாங்க. சரி, ஏதோ கலப்பா இருக்கும். எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அம்மா எப்ப கிளம்புறதா இருக்கீங்க? டிராவல் ஏஜென்ட் ஃபோன் பண்ணாங்கடா. நீ காலையில 6 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கணுமா? எப்படி நைட்டு கிளம்பி இங்க வந்துருவீங்கல்ல? இப்ப தானே ஃப்ளைட் நாளைக்கு பிடிக்க முடியும். சரிப்பா. என்ன நான் சொல்றது புரியுதா? அலட்சியமா இருந்துடாதரா. வேதா எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்கப்பா. சரி சரி வச்சிரு. மாமா என்ன சொன்னாரு? வேதாஜி யூஎஸ் போகணும்ல, அதான் இன்னைக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றேன். ஆனா வீட்டுக்கு வரலனா ஏன் வரலன்னு சொல்லி கால் பண்ணுவாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ டேய் நாகு, அழாதரா. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. டாக்டர் இன்னும் 3 நாள்ல வேதாக்கு கான்சியஸ் வந்துடும் சொன்னாங்கல்ல. நாளைக்குள்ள வேதாக்கு சுயநலம் வந்துடும்டா, நம்புவோம். அண்ணா, அப்படியே வேதாஜிக்கு கான்சியஸ் வந்தாலும் இந்த நிலைமையில அவங்களை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? நாகராஜே, டே நாகராஜே. டே பஞ்சு, அண்ணனும் அண்ணியும் போயிட்டாங்களடா. கிளம்பிட்டாங்கடா. டே நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாப்ள. டே நாகராஜே, நீ ஏதாச்சும் லைட்டா சாப்பிட்றியாடா? வேணாண்டா. நாகராஜே, டேய் மாப்ள, மாப்ள, நாகு, டேய் சார், என்னாச்சு? தெரியலங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். 3 நாளா சாப்பிடலங்க. சரி சார், தூக்குங்க. நாகு எந்திரா, நாகு எந்திரா மாப்ள. சாப்பிட்றா சாப்பிட்றான்னு எவ்வளோ தாங்க கெஞ்சுறது? சாப்பிட்றதே இல்லை. நான் சொல்றது எதுவும் கேட்கறதும் இல்லை. இப்போ இவன் இங்கே படுத்து கிடக்குறான், அவங்க அங்கே படுத்து கிடக்குறாங்க. அவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீங்க தான் சார் கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும். 3 நாள் சாப்பிடலன்னா எப்படி சார் உடம்பு தாங்கும்? நான் என்னங்க. சரி சரி, இவரை பாத்துக்கோங்க, நான் அங்க போயிட்டு வரேன்.
பயப்படாதீங்க மேம், தலையில ஒரு சின்ன ஆபரேஷன் தான், அவ்வளவுதான். யூ ஆர் ஆல் ரைட். உங்க ஹஸ்பண்ட தேடுறீங்களா? இவ்வளோ நேரம் இங்கே தான் மேம் இருந்தாரு, வந்துருவாரு. நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். மாப்பிள்ள மாப்பிள்ள என்னடா? வேதா டேய் 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 ஊசி குத்தி இருக்கடா. இருடா இருடா மாப்பிள்ள. ஏண்டா சாப்பிட்றான்னு எத்தனை தடவை சொன்ன? கேட்டியாடா நீ? இப்ப வேதாஜி இந்த நிலைமையில இருக்கும்போது நீ தானடா பக்கத்துல இருந்து தெம்பா பாத்துக்கணும். சாப்பிட்றான்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டியாடா. இப்ப பாரு உனக்கே ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி ஆயிருச்சு. பஞ்சு, வேதாஜி பக்கத்துல யாரும் இல்லையாடா இப்போ? சிஸ்டர் அவங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்கடா. அதான் நீ இப்ப கண்ணு முழிச்சிட்டல, நான் போய் பாத்துக்கிறேன்டா. 3 நாளா சாப்பிட்றான்னு சொன்னா கேட்டியாடா நீ? இப்ப சாப்பிடாம இருந்ததுனால பாரு, இப்ப உன்னை நான் பாத்துக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. சார், அவர் விரதத்தை முடிச்சுக்க சொல்லுங்க சார். ஏம்மா என்னாச்சு? அவங்க ஒய்ஃப் கண் முழிச்சிட்டாங்க. டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரிம்மா. மாப்பிள்ள பார்த்துடா. சார் சார் சார், எடுக்காதீங்க, உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அம்மா அவனை நீங்க இப்ப தடுக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவன் இனி கேட்க மாட்டான். அவனுக்கு உயிரே அவங்கதாம்மா. அவங்கள விட அவனுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. சார், அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு சார். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்க எப்ப அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களோ, உங்களுக்கு எனக்கெல்லாம் இல்லாத ஒரு புது எனர்ஜி அவனுக்குள்ள வந்துருச்சுமா. பாத்தீங்கல்ல ஓடின ஓட்டத்தை. இவன் 3 நாளா சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு வாரம் தலை கொஞ்சம் பாரமா தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். வேதாஜி, என்ன நாகராஜ், மயங்கி விழுந்துட்டீங்க? ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க பயப்படாதீங்க, அவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பொண்டாட்டி கண் முழிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு இருந்தா உடம்பு எப்படி தாங்கும்? மயக்கம் வரதான் செய்யும். அந்த மயக்கம் தான் இது. ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்ல. நீங்க எப்ப கண் முழிப்பீங்கன்னு கண் சிமிட்டாம பாத்துக்கிட்டே இருந்தாரு. எப்படி ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியும்னு தெரியல. பொண்டாட்டி மேல இப்படி உயிரா இருக்கிற மனுஷனை நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க பொழைச்சதுக்கு காரணம் நாங்க பண்ண ஆபரேஷனோ ட்ரீட்மெண்டோ கிடையாது. முழுக்க முழுக்க உங்க ஹஸ்பண்டோட அன்பும் அக்கறையும் தான் உங்களை காப்பாத்திருக்கு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நர்ஸ், இவங்களை பத்திரமா Okay, பாத்துக்கங்க. doctor. ஏதாவது ஒண்ணு என்ன கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இவரை சாப்பிட சொல்லுங்க. உடம்புல சுத்தமா ஸ்டாமினாவே இல்ல. ட்ரிப்ஸ் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்காரு. நீங்க வரம் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணீங்களான்னு தெரியல, இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. சார், உங்க ஒய்ஃப் தான் இப்ப நல்லா ஆயிட்டாங்களா, போய் சாப்பிடுங்க சார். இன்னுமா நீங்க அவன் இங்க இருந்து போவான்னு நினைக்கிறீங்க? இனி அவன் ஒரு செகண்ட் கூட இங்க இருந்து நகரவே மாட்டான். டேய் நாகராஜ், நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்படியே வேதாஜியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுறியா?
பாத்தீங்களா, தலையாட்டுறது கூட அவங்கள பார்த்துக்கிட்டே தான் தலையாட்டுறான். இவனை போய் நீங்க சாப்பிட்டு வர சொல்றீங்களே, இவனா வெளியே போய் சாப்பிடுவான்? நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க, நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, இந்தாடா சாப்பிட்றா. எனக்கு வேணாம்டா, பசிக்கல. இது பசிக்கலையா? ஏண்டா 3 நாளா சாப்பிடாம இருக்கியேடா. நாகராஜ், அவங்க கண்ணு முழிக்காம இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்பதான் அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களே மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, சாப்பிட்றா. நீ நான் சொன்னாலாம் கேட்க மாட்ட. வெதாஜி, இவனை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க வெதாஜி, என்னால முடியல. சாப்பிடுங்க. டேய், ஏன்டா அவங்கள கஷ்டப்படுத்துற? பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாங்க. ஆ? அப்படியா? அப்படின்னா இந்தா சாப்பிடு. மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள, பொறையேறி இருப்பது. இப்பதான் வெதாஜி இவன் முகமே பார்க்குற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சாப்பிடாம தூங்காம இவன் முகமே ஓன்னு இருந்துச்சு. நீங்க கண்ணு முழிச்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சாதிச்சுட்டான் வெதாஜி. ஆனா ஒண்ணு, இவன் இப்படி இருந்த வேண்டுதலும் விரதமும் தான் இப்ப உங்களை காப்பாத்தி இருக்கு. டேய், அவங்க நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க 100 வருஷம் நல்லா தான் இருப்பாங்க. கேட்டிங்களா வெதாஜி, இவன் பட்ட கஷ்டத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவன் நானு. ஆனா எப்படி பேசுறான் பாருங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஏன் பாத்தீங்களா வெதாஜி, இவன் பட்ட கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதான். சொன்னா உங்க மனசு வருத்தப்பட்டுரும்ல. இப்படிப்பட்டவனை புரிஞ்சுக்காம அந்த கேடு கட்டவன் மல்லிகா கழுத்துல தாலி கட்ட சொல்லி ஒத்த கால்ல நின்னுட்டீங்களே வேதாஜி. போங்க வேதாஜி. டேய், இப்ப பேசுற நேரமாடா இது? இதுக்கு தான் நான் உன்னை இப்ப கிளம்புன்னு சொன்னேன். சரிடா, நான் பேசலடா, விட்டுறேன். கிளம்புடா. நான் தான் பேசலன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு இல்லடா, வேதாஜி இங்க அட்மிட் ஆனதுல இருந்து நீயும் ஹாஸ்பிட்டல்ல தானே கிடக்குற, அதுக்காக தான் சொல்றேன். அட ஆமா இல்ல, நானும் அந்த மஞ்சு பிள்ளைய பார்த்து 4-5 நாளைக்கு மேல ஆகுதுடா. நீ வேற இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? அதனால மஞ்சு கிட்ட கூட நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லல. இனிமே தான் நேர்ல பார்த்து சொல்லணும். ஆனா நட்ராஜ் இல்ல சுந்தரண்ணே யாராவது வந்ததுக்கு அப்புறமா நான் போறேனே. இல்லைன்னா நீ மட்டும் தனியா தானே எல்லா வேலையும் பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. சரி மாப்பிள்ள, ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்றா, நான் வந்துடுவேன். சரி, வரேன் வேதாஜி. வேதா, நாகராஜா, வீரையா, வீரையா, ஐயா இந்த வந்துட்டேன் ஐயா. வேதா நாகராஜெல்லாம் வந்துட்டாங்களா? தெரியல. இன்னும் வரலையா?
என்னடா இது? நாளை காலையில அந்த பொண்ணு யூஎஸ் போகணுமேடா. நேத்து நைட்டே கிளம்ப சொன்னேன், இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க? ஏன் லைன் கட் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியல. யாருங்க? இது ராங் நம்பர். என்னமா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? ஆ ஊருக்கு போனவங்க ஒரு தகவல் சொல்ல வேணாம்? கவலையா இருக்குதுல்ல? அந்த பையன் தான் பொறுப்பு இல்லாம இருப்பான். நம்ம வேதவம் எப்படி இருப்பா? பக்கத்துல ஒரு கடைக்கு போனா கூட மாமா லேட் ஆயிருச்சு, வரத்துக்கு லேட் ஆகுன்னு கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லுவா. நாளைக்கு அந்த பொண்ணு யூஎஸ் போகணும்னு வரலையே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. அவங்க தான் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாதான் எடுக்கணும் இல்ல. இவங்களை பத்தி கவலைப்பட்டு எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போது. மாமா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலம்மா. நான் ஃபோன் பண்ணி பார்த்து பிரயோஜனம் இல்லை, லைன் கட் ஆகுது. நீயாவது ஃபோன் பண்ணி பாருமா, உனக்கு கிடைக்குதான்னு பாரு. ஆ கிடைச்சதுன்னா வேதா என்கிட்ட பேசணும்னு சொல்லு, சரியா? சரிங்க மாமா. அதான் இப்போ ஃபோன் எடுக்கலல்ல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன் மாமா. சரி. சொல்லுங்க நீ. வேதா சாப்பிட்டாளா? ம் இப்பதான் சாப்பிட்டாங்க நீ. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லதானே இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ. அப்பா அப்பா எப்படி இருக்காங்க? நான் அதுக்கு தான் இப்போ கால் பண்ணேன். ஏன் அவர் கால் பண்ணா நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்க? இல்லை நீ அட்டன் பண்ணி என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரலன்னு கேட்பாரு. அதுக்காக அட்டன் பண்ணாம இருப்பீங்களா? மாமா உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப நான் திரும்ப கால் பண்ணி மாமா கிட்ட கொடுக்கறேன், பேசுங்க. வேதாவால பேச முடியும்ல? ம் பேசுவாங்க நீ. வேதா பேசலன்னு மாமா ரொம்ப சங்கடமா இருக்காரு. பேச சொல்லுங்க. ம் சரிங்க நீ. சரி. என்னாச்சு? இல்லை அப்பா தான் கால் பண்ணாங்க, அதான் நான் எடுக்கல. ஏன் எடுக்கல? ஏங்க எடுக்கல? உங்களுக்கு நடந்தது எதுவுமே நான் அப்பா கிட்ட சொல்லல. இப்ப கால் பண்ணி நீங்க யூஎஸ் போறத பத்தி கேக்குறாரு. அதான் வேதாஜி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாமா கால் பண்ணா என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். சரிங்க. சொல்லுங்க நீ. கொஞ்சம் இருங்க. ம் தம்பி ஒரு நிமிஷம், நான் மாமா கிட்ட கொடுக்கறேன். மாமா, நாகராஜ் தம்பி லைன்ல இருக்காரு, பேசுங்க. ஹலோ, கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. எப்படி இருக்கீங்க மாமா?
என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? போனதுல தகவலே இல்ல, பயமா இருக்குதுல்ல? இல்ல மாமா, என்னோட மொபைல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓஹோ, மொபைல் சரியில்லையா? அதனாலதான் நான் பண்ணப்போ உனக்கு போகல. அம்மா எப்ப கிளம்பி வருவீங்க? எங்க இருக்கீங்க இப்போ? இல்ல மாமா, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்.